ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஒரு சகோதரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது கேட்குறக்கே. திருமணமாகி 15 வருடங்கள் கழித்து பல ஜோதிடர்கள்ட்ட எல்லாம் கன்சல்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க குருவாயூரில் குழந்தை வரம் வேண்டி சாமி கும்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா 15வது வருடம் அவங்களுக்கு குழந்தை கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு குழந்தை கிடச்சது, கடவுள் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் கிரகங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கேட்டப்போ அந்த சகோதரிக்காகவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க சொன்ன விஷயம், வாழ்த்துக்கள். அதுக்கப்புறமா சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறக்காகவும் நீங்கள் எல்லாருமே, அந்த சகோதரி மட்டும் இல்லாமல் நீங்களும் எல்லாருமே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காகவும் தான் இந்த பதிவு ஃப்ரெண்ட்ஸ். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த சகோதரிக்கு திருமணமாகிருக்கு. திருமணமாகி அவங்க குழந்தை இல்லாமல் 15 வருட காலங்கள் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் குருவாயூர் போய் கடவுளை கும்பிட்டு, குருவாயூர் போயிட்டு அவங்களுக்கு கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த 15 வருட காலங்கள் அவங்க வேறு எந்த கோயிலுக்குமே போகலையா என்ன? எல்லா கோயிலுக்கும் போயிருப்பாங்க. முதல்ல ஒரு 2 வருட காலங்கள் விட்டுருப்பாங்க ஃப்ரீயாக, சரி குழந்தை வந்துடும் அப்படின்னு. அதுக்கப்புறமா அவங்க குழந்தை ஆகலையே அப்படின்னு யோசனை பண்ணதுலேருந்தே கோயிலுக்கு போனாங்க அப்படின்னாலே குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி தானே கும்பிட்டுருப்பாங்க. எந்த கோயிலுக்கு போனாலும், எந்த கடவுள்கிட்ட போனாலும் குழந்தை வேணும் தானே அவங்க கும்பிட்டுருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி கும்பிட்டே போய் தான் 15வது வருடம் அவங்களுக்கு குருவாயூர் போயிட்டு வந்ததும் குழந்தையாயிருக்கு. கரெக்டு. அந்த குழந்தை இல்லாத காலகட்டத்தில் அவங்க ஜோதிடர்களையும் பார்த்துருப்பாங்க. அவங்க பார்த்தப்போ ஜோதிடர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சது, ஏன்னா எல்லா ஜோதிடர்களும் ஒரே மாதிரி கிடையாது, அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்லியிருப்பாங்க. அதில் சில பேர் குழந்தை ஆகாமல் இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க, குருவாயூர் போய் குழந்தை கிருஷ்ணர்கிட்ட கும்பிட்டு வந்ததும் நமக்கு குழந்தை ஆயிடுச்சு, அதனால் கிரகங்கள் ஒன்றும் இல்லை, கடவுள் தான் எல்லாமே அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இது கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு குழந்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா, எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி திருமணமாகி ஒரு வருஷத்துலையோ ஒரு 2 மாதத்தில், ஒவ்வொருத்தருக்கு 10வது மாதம் கையிலேயே குழந்தை வந்துடும். ஓகேங்களா? 1 வருஷமோ 2 வருஷமோ ஆனதுமே எப்பவும் போல் எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி குழந்தை கிடச்சிருக்கும்ல. ஒரு குழந்தையோ இந்த 15 வருஷ காலத்தில் கொஞ்சம் ஒவ்வொருத்தங்க 4 குழந்தை கூட பெற்றுக்கிறாங்க, ஒவ்வொருத்தங்க தான் 2 போதும்னு நிறுத்திக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய குழந்தைகள் உங்களுக்கு எப்பவும் போல் கிடச்சிருக்கும் இல்லையா? உங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனையே இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்பவும் போல் குழந்தை கிடச்சிருக்குமா இல்லையா? திருமணமான உடனேயே கிடச்சிருக்கும் இல்லையா? அதுக்கான ஜாதக இதுவும் இருக்குது. லக்னம் நல்லா இருக்கணும், 5ஆம் பாவம் நல்லா இருக்கணும், குரு நல்லா இருக்கணும், சுக்கிரன் செவ்வாய் நல்லா இருக்கணும், 3ஆம் பாவம் சிறப்பாக இருக்கணும். இத்தனை விஷயங்கள் அதில் இருக்குது. இதெல்லாமே நல்லா இருந்தால் உடனே கிடச்சிரும். லக்னம் அப்படின்றது நம்ம தலையெழுத்து. உங்கள் கணவன் மனைவிக்கு தலையெழுத்து நல்லா இருக்கணும். 5ஆம் பாவம் அப்படிங்கிறது 2 பேர்த்துக்குமே குழந்தை பாகியம் அப்படின்ற ஒரு விஷயம் 5ஆம் பாவத்தில் தான் இருக்குது, அது நல்லா இருக்கணும். குருன்றது குழந்தை. நம்ம ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் உடனே திருமணமான உடனே குழந்தை கிடச்சிரும். ஓகேங்களா? சுக்கிரன் செவ்வாய் நல்லா இருக்கணும். ஆண் திடகாத்திரமாக இருக்க வேண்டும், பெண் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். பெண்ணுடைய அங்கங்கள் அவயங்கள் அந்த குழந்தையை பெற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். சுக்கிரன் செவ்வாய் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறமா 3ஆம் பாவம் தாம்பத்திய ஈடுபாடு, மிக சரியான தாம்பத்தியம் வச்சுக்கும் பொழுது குழந்தை ஆகிடும். ஓகேங்களா? இது அத்தனை விஷயங்களும் ஜாதகத்தில் இருக்குது. அதை சிறப்பாக சொல்லவும் முடியும். இதில் ஏதாவது கெட்டு இருந்தது அப்படின்னா காலதாமதமாகும், இதில் எல்லாமே கெட்டு இருந்துச்சுன்னா குழந்தை ஆகாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் மீறி இன்னொரு விஷயம், தசாபுத்திகள். இதெல்லாமே கெட்டு இருந்தால் கூட ஒரு நல்ல தசாபுத்தி வந்துச்சுன்னா குழந்தை கிடச்சிரும். இது ஜாதகத்திலேயே இருக்கும். அப்போது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, 15 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு குழந்தை ஆகணும்னு சொல்லி உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அதனால் உங்களுக்கு 15 ஆண்டுகள் கழித்து குழந்தை பிறந்திருக்கு. இதை செஞ்சது கிரகங்கள் கிடையாது,
கிரகங்களோ மனிதர்களோ இல்லை ஜோதிடர்களோ அல்ல இதை செஞ்சது கடவுள். ஓகேங்களா? உங்கள் கர்ம வினைப்படி நீங்கள் அப்படியே ஏங்கி தவிச்சு எனக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா, தெய்வமே எனக்கு ஒரு குழந்தைய கொடு அப்படின்னு போய் அவர் காலில் சரணாகதி அடைஞ்சு அந்த மாதிரி நீங்கள் உருகி கும்பிட்டதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு இந்த குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி விதி இருக்கும். புரிஞ்சதுங்களா? சும்மா ஒருத்தரை வேணும்னே 15 வருஷம் குழந்தை இல்லாமலாம் வச்சுருக்க மாட்டார். நீங்கள் உங்கள் கருமா ஏதோ போன ஜென்மத்தில் ஒரு குழந்தை பிறப்பு நடக்க விடாமல் தடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க ஏதோ ஒரு தப்பு, ஒரு குழந்தைக்கு நல்ல ஒரு ஃபுட்டு கொடுக்காம அந்த குழந்தைய ஏதாவது கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, இல்லை ஒரு குழந்தைய வயிற்றில் வச்சுட்ருக்க ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதன் காரணமாக உங்களுக்கு அந்த கருமா வேலை செய்து நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் அந்த 15 வருட காலம் நீங்கள் கஷ்டப்படணும் மனசால். ஐயோ எல்லாரும் குழந்தையோடு வர்றாங்களே, எனக்கு ஒரு குழந்தை கொடுத்துருந்தா நானும் சந்தோஷமாக இருப்பேனே, எனக்கு ஒரு குழந்தை கொடுத்துருந்தா நான் அதுக்கு அழகுபடுத்தி சந்தோஷப்பட்டிருப்பேனே, எனக்கு ஒரு பையன் இருந்திருந்தா அவன் ஓடி ஆடி விளையாடுறத பார்த்துருப்பேனே, எனக்கு இல்லாமல் பண்ணிட்டியே, எனக்கு இந்த வயசில் என் குழந்தைய வளர்த்த முடியாமல் நான் எப்போ வளர்த்துவேன் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் குழந்தைன்னு அந்த தவிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த தவிப்பை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் 15 வருட காலம் உங்களுக்கு குழந்தை இல்லாமல் வச்சுட்டு அந்த 15வது வருடம் உங்களுக்கு குழந்தைய அவர் கொடுக்குறார். அப்போது நீங்கள் குருவாயூர் போனதுனால குழந்தை கிடைச்சதுன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. நான் போய் கும்பிட்டேன் கடவுளை, அதனால் எனக்கு கடவுள் குழந்தை கொடுத்தாருன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள்லாம் போய் கும்பிட்டா கடவுள் குழந்தைய கொடுக்க மாட்டார், அவர் மனசரங்கி கொடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? அப்போது உங்கள் கர்மவினை தீர்ந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அவர் கடவுள் கொடுத்துருக்காரு. நீங்கள் குருவாயூர் போகாமல் நீங்கள் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு முருகர் கோயிலுக்கோ பிள்ளையார் கோயிலுக்கோ பெருமாள் கோயிலுக்கோ போயிருந்தாலும் உங்களுக்கு குழந்தை கிடச்சிருக்கும். நீங்கள் எந்த கோயிலுக்கும் போகாமல் வீட்டிலையே தெய்வமே எனக்கு ஒரு குழந்தை கொடுன்னு உங்கள் 15வது வயசில் நீங்கள் 15 வருஷம் கழித்து நீங்கள் கும்பிட்டுருக்கப்போ கூட உங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுப்பாரு. அதுக்காக நீங்கள் குருவாயூர் போனதுனால தான் உங்களுக்கு குழந்தை கிடச்சிது அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அதே போல் இந்த கிரகங்கள் கொடுக்காம விட்டுருச்சுன்னு நினைக்காதீங்க. கடவுளுக்கு கீழே தாம்மா, கடவுள் தான் அல்டிமேட்டு. நீங்கள் சொன்னது தான் கரெக்டு. கடவுள் தான் மேலே, கடவுளுக்கு கீழே தான் கிரகங்கள். கடவுள் என்ன ஒர்க் ஷீட் கொடுக்குறாரோ அதை தான் கிரகங்கள் செய்யும். உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு ஒரு அம்மா வருவாங்கள்ல, அந்த அம்மா கிட்ட நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததும் முதல்ல கூட்டு, அப்புறம் பாத்திரம் கழுவு, அப்புறம் வீடு தொட, அப்புறம் வெளியே போய் கூட்டு, அதுக்கப்புறம் சமை, அதுக்கப்புறம் துணி காய போடுன்னு சொல்லி ஒரு பிளான் கொடுப்பீங்க இல்லையா? அதுபடி தான் அவங்க செய்வாங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி தான் கிரகங்கள். கடவுள் என்ன ஒர்க் ஷாட் கொடுக்குறாரோ அதை அப்படியே நம்ம மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சதுங்களா? கிரகங்கள் அது இஷ்டத்துக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. கிரகம் இப்படி தான் சுற்றணும்னா அப்படி தான் அது சுற்றிட்டு இருக்கோம். புரிஞ்சதுங்களா? கடவுள் என்ன சொன்னாரோ அதுதான் கிரகம் கேட்குமோ தவிர அது இஷ்டத்துக்கு அது வேலை செய்ய முடியாதுமா. ஓகேங்களா? அப்போ கடவுள் உங்கள் விதியை உங்கள் திருமணத்துக்கு அப்புறம் 15 வருடங்கள் கழித்து தான் உங்களுக்கு குழந்தை அப்படின்னு தீர்மானிச்சிருக்கார். அதை கிரகங்கள் நிறைவேற்றுது. ஓகேங்களா? நீங்கள் வீட்டிலே இருந்து சாமி கும்பிட்டு இருந்தாலும் அழகாக அந்த வருஷம் உங்களுக்கு குழந்தை வந்திருக்கும். நீங்கள் எந்த கோயிலுக்கும் போக தேவையே இல்லை. ஓகேங்களா? அதனால் கடவுள் தான் நமக்கு எல்லாமே செய்கிறார். எப்போ கொடுக்கணுன்றாரோ அது அப்போ தான் கொடுப்பார். உங்களுக்கு அழகான முகத்தை கொடுத்தவர், உங்களுக்கு அழகான உடம்பை கொடுத்தவர், அதுக்குள்ளே கர்ப்பப்பையை வச்சவருக்கு அந்த கர்ப்பப்பைக்குள்ளே குழந்தையை உருவாக்கணும்னு தெரியாதா? அவருக்கு தெரியும். ஆனால் உங்கள் திருமணத்துக்கு அப்புறம் 15 ஆண்டுகள் கழித்து தான் அது வரும்னு அவர் முடிவெடுத்து அங்கே வச்சாருன்னா அது 15 வருஷங்கள் கழித்து தான் வரும். ஜோதிடர்கள் என்ன கடவுளா? உங்களுக்கு குழந்தை கிடைச்சிரும்னு சொல்கிறதுக்கு உங்கள் ஜாதகத்தை கணிப்பாங்க, அதில் என்ன இருக்கோ அதை சொல்லிடுவாங்க. அவ்வளவுதான். முடிவு முழுக்க கடவுள் கையில் தான். கடவுள் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதனால தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இந்த ஜோதிடர்கள் சொல்கிற பரிகாரங்கள் எல்லாம் ஒன்றுமே நடக்காது. கடவுள் என்ன முடிவு எடுத்து வச்சுருக்காரோ அதுதான் நடக்கும். இந்த பரிகாரம் பண்ணிட்டா கடவுள் உங்களுக்கு அசைஞ்சு வந்துடுவாரா? கடவுள்னா என்ன நினச்சிட்ருக்கீங்க? இந்த உலகத்தை ஆட்டி வைக்கிறவர். அவர் இந்த லொட்டு லொஸ்க்கு பரிகாரத்துக்கெல்லாம் என்னன்னு கேட்பாரா? ஜோதிடர்கள் ஒன்றும் கடவுள் கிடையாதுமா. அவங்க உங்கள் ஜாதகத்தை கணிப்பாங்க. ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை சொல்லுவாங்க. அவ்வளவுதான். உங்கள் ஜாதகத்தில் உங்கள் குழந்தைய கண்ணுக்கே காட்டியிருக்க மாட்டாங்க.
ஓகேங்களா? அதுலேயும் பல முறைகள், வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிறதுலாம் பழைய முறைகள், அதிலெல்லாம் எதுவுமே கண்டே பிடிக்க முடியாது. இப்போ வந்திருக்கிற புதிய முறைகளில் கூட புதிய முறைனா இல்லாததெல்லாம் வரல. அதே கிரகம்தான், அதே 9 கிரகம்தான், அதே 12 கட்டம்தான். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் துல்லியத்தன்மைக்கு வந்திருக்கோம், டிகிரி சுத்தமாக பார்க்க வந்திருக்கோம். அதில் இன்னும் கொஞ்சம் மேலே நல்லா தெரியும், அவ்வளவுதான். ஓகேங்களா? அதன் வச்சு உங்கள் தசாபுத்தி காலங்களையெல்லாம் கணித்து சொல்ல முடியும். இவ்வளவுதானோ தவிர கடவுள் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் நடக்கும். ஜோதிடர்கள் சொல்லிட்டாங்கன்னா அப்போ அவங்க கடவுளை ஆகிட மாட்டாங்களா? அப்புறம் கடவுள் என்ன ஆவார்? ஓகேங்களா? அதனால் சகோதரி, எனக்கு ரொம்ப நன்றி. இந்த விஷயத்தை நீங்கள் சொன்னதுனால தான் என்னால் இந்த பதிவே, இப்படி ஒரு பதிவே என்னால் போட முடிஞ்சது. அதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் நான் சொல்ல வர்றது இதுதான், ஜோதிடர்கள்ங்கிறவங்க கடவுள் கிடையாது. ஜோதிடர்கள் சொல்கிற சில வித பரிகாரங்கள் ஏதோ நம்ம வாழ்க்கையவே மாற்றிடும் அப்படின்னு தயவு செஞ்சு நம்பாதீங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னா ஒன்றுமே கிடையாது. கடவுள் முன்னாடி எதுவுமே நிற்காது. அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அவங்க போய் குழந்தை பெற்றுட்டு வந்திருக்காங்க. அப்போ ஜோதிடர்கள் சொன்னது தப்பு தானே? ஜோதிடர்கள்னால ஒன்றும் செய்ய முடியாதுல்ல, கடவுள் தானே எல்லாமே. ஆனாலும் அந்த கிரகங்களை தப்பு சொல்லக்கூடாது, ஜோதிடர்களை தான் தப்பு சொல்லணும். கிரகங்கள் என்ன செஞ்சதுன்னா கடவுள் என்ன சொன்னாரோ அதை செஞ்சிச்சு. ஓகேங்களா? கிரகங்களை தப்பு சொல்லவே கூடாது. கடவுள் தான் மேலே, கிரகங்கள் கடவுளுக்கு கீழே தான். ஆனால் கடவுளுடைய வேலையாட்கள் கடவுள் சொன்னதை அவங்க நிறைவேற்றுவாங்க. அது ஜாதகத்தில் சில இடங்களில் தெரியும், அதை சிலர் சொல்லிடுவாங்க, சிலரால் ஒன்றுமே சொல்லவே முடியாது. ஓகேங்களா? அதனால் எதுவுமே தப்பு கிடையாது, எதுவுமே சரியும் கிடையாது. கடவுள் மட்டும்தான் எல்லாமே. அந்த கடவுளுக்கு எந்தவித பரிகாரமும் எடுபடாது. இதை தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். யாருக்கெல்லாம் புரிஞ்சதோ அவங்க அது மாதிரி நடந்துக்கோங்க. புரியாதவங்க எப்படி வேணால் போங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.